ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சரை ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவில் கும்பராசிக்கான வாராசி பலன் பார்க்கலாங்க. ராசி அதிபதி இருக்கக்கூடிய சனி பகவான் ராசியிலேயே வக்ரம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். இந்த டயத்தில் வந்து கும்பராசிக்காரங்க வந்து வீட்டில் ஓகேங்களா, வீட்டில் வந்து ஏதாவது ஒரு வேலை ஒன்று சொல்லணும்னு வச்சுங்களேன், பார்ப்போம் செய்வோம் அவங்க சொன்னதை நம்ம ஏன் பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த மனோநிலை வந்து கும்பராசிக்காரங்களுக்கு இந்த டயத்தில் இருக்கும். அது இயல்பு தான். எதனால ராசி அதிபதி வக்ரத்தில் சஞ்சாரம் பண்ணுறதுனால அடுத்தவங்க சொன்னதை கேட்க மாட்டாங்க. அவங்க வந்து அவங்க லெஃப்ட் போகலாம் அப்படின்னு சொன்னால் வேணாம் ரைட்டு தான் போகணும்னு சொல்லி ரைட்டு போவாங்க. இதேமாதிரி தான் அவங்களோட நடவடிக்கைகள் எல்லாமே இருக்கும். ஏப்பா ஆண்டி வந்து ஒரு வேலை ஒன்று பார்த்துட்டு இருக்க, வேற ஒரு இடத்துல வந்து ஒரு வேலைக்கு சொல்லியிருக்கேன், நீ வந்து நீ அந்த இடத்துல போயப்பா, அந்த வேலை வந்து ஏற்கனவே பார்த்துட்டு இருக்க வேலை வந்து சம்பளம் கம்மின்னு சொல்லிட்டு இந்த வேலைக்கு போயப்பா அப்படின்னா, இல்லை நான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கேன், இதே வந்து கரெக்டாக தான் இருக்குது அப்படி சொல்லி போயிட்டு இருப்பாங்க. நம்ம அவங்களுக்காக வந்து கஷ்டப்பட்டு ரொம்ப இடத்துல பேசி சில விஷயங்களை எல்லாமே ஏற்பாடு பண்ணி வச்சுருப்போம். அது பார்த்திங்கன்னா அது வந்து அது வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா ராசி அதிபதி வக்ரகதி பெற்று சஞ்சாரம் பண்ணுறதுனால இதேமாரி சின்ன விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கும்பராசிக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து பாக்யாதிபதி இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்க. ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். பெண்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பொன் பொருள் ஆபரண சேர்க்கைகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து ஓகோன்னு இருக்கும். கூட்டு தொழில் வந்து இந்த டயத்தில் அரசாங்கத்தின் மூலமாக நல்ல விஷயங்கள். ஜவுளி கடை வச்சுருந்தவங்க, நகை கடை வச்சுருந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா லாபங்கள் அதிகரிக்கும். ஆனால் உங்களுடைய மனசு வந்து எப்பயுமே வந்து ஒரு குறைபாடு இருந்துகிட்டே இருக்குங்க. எதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு திருப்தியற்ற நிலைமை. ஏன்னா ராசி அதிபதி வந்து சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ணுறதுனால எதுலையுமே திருப்தி இருக்காது. ஓகேங்களா, அப்படி ஒரு சூழலை தான் வந்து இந்த டைத்தில் இருந்துட்டு இருப்பீங்க. அதாவது இந்த வாரம் 12ஆம் தேதி வந்து ரொம்ப நல்ல சிறப்பான நாள். இந்த டைமில் புதிய முயற்சிகள் பண்ணுங்கள். உங்களுடைய அந்த புதிய முயற்சிகள் இந்த டேட்டில் பண்ணிங்க அப்படின்னா அதில் சக்ஸஸ் கிடைக்கும். நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். பாக்கியங்கள், அதாவது நீங்கள் நினைச்ச விஷயங்கள் நடக்கிறதுக்கான நாள் வந்து இதுதான் 12ஆம் தேதி. நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். திருமணம் தொடர்பான விஷயங்கள் வந்து ஏற்பாடு பண்ணுங்கள். திருமணம் தொடர்பான விஷயங்களை வந்து நீங்கள் போய் பேசி சில முடிவுகளை எல்லாம் பண்ணும்போது நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். திருமணம் தொடர்பான விஷயங்கள் வந்து மூவ் பண்ணீங்க அப்படின்னா நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் எல்லாமே அமையும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 13, 14ஆம் தேதியில் வந்து தொழில் தொடர்பான விஷயங்கள் வந்து ஏற்பாடுகள் பண்ணுங்கள். தொழில் தொடர்பான பேச்சுவார்த்தைகள், தொழில் தொடர்பான ஒரு இன்டர்வியூ வச்சு வந்து வேலைக்கு வந்து ஆட்கள் எடுக்கிறது வந்து இந்த டேட்டில் வந்து நீங்கள் பண்ணீங்கன்னா நல்ல விஷயமா இருக்கும். ஓகேங்களா, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செஞ்சு கொடுக்குற மாதிரியான லேபர்ஸ் வந்து இந்த டயத்தில் வருவாங்க. தொழில் சம்பந்தமான கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணுறது, தொழில் சம்பந்தமான விஷயங்கள் வந்து பேச்சுவார்த்தைகள் எல்லாமே பண்ணுறது, தொழில் சம்பந்தமான வந்து ஒரு மீட்டிங் போடுறது, தொழில் தொடர்பான விஷயத்தை வந்து ஒரு இடத்துக்கு ட்ரைனிங் போகிறது, ஒரு இடத்துல வந்து அதாவது சுற்றுலா மாதிரி போயிட்டு வருவாங்க இல்லைங்களா, அதுவே போய் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டு வருது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 13, 14 இந்த டேட்டில் பார்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 15, 16 இந்த நாளில் வந்து உங்களுடைய முயற்சிகள் கன்ஃபார்மாக வெற்றிகளை கொடுக்கும். லாபங்கள் அதிகரிக்கும். தொழில் தொடர்பான விஷயங்கள் வந்து லாபங்கள் அதிகரிக்கும். பண வரவு வந்து இந்த டேட்டில் வந்து உங்களை கைகளுக்கு வந்து சேருங்க. ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க இந்த காசு வருமா வராதா அப்படின்ட்டு. அது எல்லாமே வந்து எப்போ அப்படின்னா 15, 16 இந்த தேதிகளை வந்து நீங்கள் தொட்டதெல்லாம் லாபம் தான் தொழில் பண்ணுறவங்களுக்கு. இதனால் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இந்த அளவுக்கு லாபம்லாம் வருமானு நினச்சிட்டு இருப்போம் இல்லையா, அது வந்து 15, 16 தேதியில் உங்களுடைய தொழிலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் சரி தான், இல்லை கடைகள் வச்சுருவங்களும் சரி தான், தொழிலில் வந்து லாபங்கள் அதிகரிக்கும். எதிர்பார்த்த விட அதிகப்படியான லாபங்கள் உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும். அப்புறம் 17, 18 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயமா இருந்தாலும் சரி தான், இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு சுற்றுலா, ஓகேங்களா, ஒரு இன்ப சுற்றுலா, ஒரு ஜாலியாக போய் சுற்றிட்டு வரலாம். இல்லை அப்படின்னா வந்து வீட்டுக்கு வந்து வர்றது போகிறது கூட வந்து லேட் ஆகும். ஆனால் உணவு சம்மந்தமான விஷயத்தில் வந்து நல்ல சிறப்பாக இருக்கும். நல்ல அறுசுவை உணவுகள் வந்து இந்த நாட்களில் கிடைக்கும். நல்ல சுகமான தூக்கம், நல்ல சந்தோஷமாக வந்து எல்லா விஷயத்தையும் எல்லாத்தையுமே வந்து அனுபவிக்கக்கூடிய நாள் வந்து 17, 18 இந்த நாட்கள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு. இந்த வாரத்தில் கும்பராசிக்காரங்க ஆஞ்சநேயர் வழிபாடு மிக மிக சிறப்பு. ஆஞ்சநேயர் வழிபாடின் மூலமாக ராசி அதிபதி சனி பகவானுடைய வக்ரத்தின் தன்மைகள் குறையும். அதன் மூலமாக வர பாதிப்புகள் குறையும். நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். குடும்பத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும். ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க, துளசி மாலை போடுங்க, 2 நெய்விளக்கு ஏற்றுங்க. குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கும். பண வரவு உண்டாகும். குழந்தைகளுடைய படிப்பில் முன்னேற்றங்கள் ஏற்படும். குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய உறவு நிலைகள் வந்து அதை பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.
ஆமாங்க. ஒரு வீட்டுக்கு போனோம் அப்படின்னா, வீட்ல இருக்கிறவங்க வந்து நம்ம மேல அது நல்ல விஷயம், நல்லபடியா சந்தோஷமா நம்மள வச்சிருந்தா தானங்க வந்து அந்த வீட்டுக்கு போறதுக்கே மனசு வரும். வீட்டுக்கு போனாலே வந்து அடிதடி சண்டைன்னு இருந்தா வந்து அதுக்கப்புறம் எப்படி நம்ம வந்து நம்ம வீட்டு பக்கம் போவோம்? இது எல்லாமே எந்த பிரச்சனையும் வராது. நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு மூலமா. இதுவரைக்கும் கும்பராசிக்கான வாரராசி பலன் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்க வளமுடன்.